श्रीगुरुभ्यो नमः। श्रीहरये नमः। श्रीहरये नमः। श्रीहरये नमः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। श्रीमद्भागवत माहात्म्यम அஞ்சாவது அத்தியாயம். நம்ம கோகர்ணனுடைய கதை பார்த்துட்டு இருக்கோம். துந்துகாரி ஆத்மதேவன். ஆத்மதேவன் யாரு? இந்த கோகர்ணனுடைய அப்பா ஆத்மதேவன். துந்துகாரியோடைய அப்பா. அந்த ஆத்மதேவன் என்ன பண்றார்? இந்த பிள்ளையுடைய உபதிரவத்தினால என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாம ரொம்ப மனசு ஹிருதயம் பொட்டி பகவான்கிட்ட அழுதுன்னு இருக்கிற சமயத்துலதான் மகாத்மாவான அந்த கோகர்ணன் எப்படி பேரு வந்தது? பசுவோடைய காது அந்த குழந்தைக்கு. அந்த கோகர்ணனுடைய உபதேசம் கேட்டு என்ன பண்றார்? அதே மாதிரி பண்ணலாம் அப்படின்னுட்டு வீடு விட்டு போய் காட்டுல போய் ஸ்ரீ ஹரியை திவசம் டெய்லி பூஜை பண்ணி தசமஸ்கந்தம் ஸ்ரீமத் பாகவதத்துல 10வது ஸ்கந்தம். அந்த 10வது ஸ்கந்தத்தினுடைய மகிமை என்ன அப்படின்னா கிருஷ்ணலீலைகள் மட்டும்தான். அதுல அந்த கிருஷ்ணலீலைய மட்டும் நித்தியபாராயணம் பண்ணிட்டு லாஸ்ட்ல கிருஷ்ணரையே அடைஞ்சார் ஆத்மதேவன் அப்படிங்கிற கதையை வரைக்கும் பார்த்தோம். மேலும் இந்த 5வது அத்தியாயத்துல அப்பா தவறிட்டார்லவா, பகவான்கிட்ட அடைஞ்சுட்டார், பரமபதம் அடைஞ்சுட்டார். அந்த சமயத்துல இத்தனை நாள் அப்பா மேல இருந்தது இந்த துந்துகாரியோடைய அட்டாக். அந்த பிள்ளையோடைய உபதிரவம் எல்லாம் அப்பா மேல இருந்த. அப்பா போயிட்டாக்கா அதுக்கப்புறம் யார் மேல வந்துடும்? அம்மா மேல. அதே மாதிரி அம்மா மேல டைவர்ட் ஆயிடுச்சு. அம்மாட்டக்க பணம் எங்க எடு, எனக்கு இவ்வளவு வேணும் அவ்வளவு வேணும் அப்படின்னு அம்மாவை கேட்டு ரொம்ப கஷ்டப்படுத்த தொடங்கிவிட்டா. அதுக்கப்புறம் அடிக்கவே ஸ்டார்ட் பண்ணிட்டானாம் அந்த துந்துகாரி. அம்மாவை அடிச்சு என்ன பண்றது தெரியாம. அதுக்கப்புறம் இந்த குழந்தையோட என்னுடைய புத்திரன் இல்லவா, அந்த அம்மா தானே இப்படி நினைச்சுட்டு என்ன நினைச்சா, எனக்கு எப்படி நான் பிரசவிப்பேன், எப்படி நான் பிரெக்னண்டா இருப்பேன், இந்த குழந்தை வயிற்றுல இருந்தா எனக்கு நடக்க முடியாது, நான் அப்படியே நடந்து போனா பின்னாடி ஏதாவது லாரி துரத்தினாலோ நான் கீழே விழுந்து வைக்க மாட்டேனா, என்னை யாரும் தூக்கிட்டு போக மாட்டாளே, என்னோட உயிரை போயிடுமே. அப்படியே குழந்தை பெத்து எடுத்தாலும் அந்த குழந்தைய வளர்த்துறதுக்கு உண்டான கஷ்டங்கள் எல்லாம் யோசிச்சு தன்னுடைய தங்கையுடைய குழந்தைய எடுத்துட்ட ஒரு பர்சன் அல்லவா இந்த மனைவி. ஆனா அந்த மனைவிக்கே தான் பண்ணின கர்மத்தினுடைய பலன் தனக்கு திருப்பியா தன்னுடைய பிள்ளையோடைய ரூபத்துல வந்தது. அந்த ரூபத்துல இருக்கக்கூடிய அந்த பிள்ளை கஷ்டப்படுத்துறத என்ன பண்றதுன்னு தெரியாம நேரா கணத்துல ஒரு சாட்டம், அந்த கணத்துல தன்னுடைய உயிரை விட்டுட்டா. சூசைடுன்னு அர்த்தம் இதுக்கு. தன்னுடைய உயிரை காலம் கழியறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய உயிரை பிரிச்சுட்டோம் நம்மளுடைய முயற்சினால அப்படின்னாக்கா அது துர்மரணம்னு ஏற்படும். இப்ப ஆக்சிடென்ட் ஆகுறது, சூசைட் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருந்தாலும் அந்த கேட்டகரி எல்லாமே துர்மரணம் அப்படிங்கிறது கணக்கு. சரியா? நம்மளுடைய உயிர் அதுவா தானாக வயசாகி அதுக்கு காலம் ஆவர்த்த பிரியறதுதான் நல்ல மரணம்னு அர்த்தம். இப்போ இங்க அவ அம்மா என்ன பண்ணா? கிணத்துல சாடி உயிரை விட்டுட்டா. அப்ப அது துர்மரணத்தினால நரகத்துக்கு போயிட்டாளாம். அது என்னத்தினால? கர்மாவின் பலன் அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு சுகமோ துக்கமோ பந்துவோ எனிமியோ இப்படி யாருமே எதுவும் இல்லாம, அதாவது சமமான நிலையில இருக்கக்கூடிய கோகர்ணன் என்ன பண்ணிட்டார்? இந்த துந்துகாரி இவ்வளவு கஷ்டப்படுத்துறார், அப்ப இவர் கூட இருக்கக்கூடாது அப்படின்னுட்டு கோகர்ணன் என்ன பண்ணிட்டார்? தீர்த்தாடனத்துக்கு போயிட்டார். அதான் துர்ஜன சங்கம் தியஜரே அப்படின்னு சொல்லுவா. துர்ஜன சங்கத்தை விட்டு விடணும். அது பக்கத்துல இருக்கும், நம்ம கூடயே இருக்கலாம், ஆனா நம்ம புத்திசாலியா கிளம்பி நம்மளுடைய வழியை பார்த்துட்டு போனோம்னு சொல்லுவா. அதுக்குதான் இந்த கோகர்ணனுடைய வழியை நம்ம பின்பற்றலாம். ஏன்னா கோகர்ணன் துந்துகாரி இவா ரெண்டு பேரும் ரெண்டு இடத்துல இருக்கிற ரெண்டு பர்சனாலிட்டி இருக்கும். கோகர்ணன் இஸ் ஹைலி சாது பகவானுடைய அந்த பெரிய குருவோடைய அந்த அனுகிரகத்தினால பிறந்த குழந்தை கோகர்ணர். இந்த துந்துகாரியோ தன்னுடைய தங்கைக்கு அதுவும் ஒரு சூழ்ச்சியில பிறந்த குழந்தை. அப்ப இந்த ரெண்டு பேருடைய ஸ்வபாவ குணங்களும்
ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகும். அப்ப கோகர்ணன் என்ன பண்றான், துந்துகாரியோட இருந்தா சரியா வராது அப்படின்னு அவர் நல்ல புத்தியால அவர் தீர்த்தாடனத்துக்கு புறப்பட்டார். துந்துகாரி என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, காமத்துல ஆசை, ரொம்ப ஆசை. அதனால 5 வேஷ்யகளை கூப்பிட்டு ஆத்துல வச்சுண்ட, அவளுக்கு பைசா எல்லாம் கொடுத்துண்டு அவளை போற்றின்னு இருந்தா. அவளை போற்றுறதுக்கு வேண்டியே என்ன பண்றா, தனக்கு இருக்கக்கூடிய சொத்து எல்லாத்தையும் இல்லாம பண்ணி, வீட்டுல இருக்கிற அத்தனையும் இல்லாம பண்ணிட்டார். அது வீட்டுல இருக்கிறதெல்லாம் முடிஞ்சு கொடுத்து, நம்ம கையில பைசா இல்லை, பேங்க் பேலன்ஸ் இல்லை, பாக்கெட்ல பைசா இல்லை, ஆத்துல விற்கிறதுக்கு எதுவுமே இல்லை, 0 பேலன்ஸ் அப்படிங்கிற சமயத்துல என்ன பண்றா, பொதுவா என்ன பண்ணுவோம், நம்மள்டக்கு இல்லை ஆனா வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், திருடதானே போவோம். அதே மாதிரி துந்துகாரியும் திருட போயிட்டார். மற்றவாளோடதெல்லாம் திருடி கொண்டு அந்த வேஷ்யர்களுக்கு கொடுத்துட்டு இருந்தா. ஒரு நாள் திடீர்னு கணக்குக்கு மேல பணமும் வஸ்திரங்களும் ஆபரணங்கள் எல்லாத்தையுமா திருடிண்டு வந்துட்டார். யாரு, இந்த துந்துகாரி. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், 10,000 ரூபாய் டெய்லி தந்துட்டு இருக்காருன்னா, திடீர்னு ஒரு நாளைக்கு 1 கோடி கொண்டு வந்தாச்சுன்னா எப்படி இருக்கும்? அது மாதிரி துந்துகாரி அன்னைக்கு கொண்டு வந்தானா. ஒரு நாள் திடீர்னு கணக்குக்கு மேல இருக்கக்கூடிய பணம், ட்ரெஸ், ஆர்னமெண்ட்ஸ் எல்லாத்தையும் திருடிண்டு வந்துட்டார். இதெல்லாம் பார்த்ததும் அந்த வேஷ்யா இருக்காங்களா 5 பேர், அவளுக்கு பயமாயிடுத்து. இவன் எங்கேயோ பெரிய இடத்துல திருடிண்டு வந்திருக்கான், அவ யாராவது கண்டுபிடிச்சுட்டாக்கா நம்மளையும் சேர்த்து வதம் பண்ணி விடுவா, நம்மளுடைய உயிரும் போயிடும் நிச்சயம். அதனால இந்த நம்மளுக்கே ஆபத்து வந்துடும் இந்த இவன் பண்ண வேலைனால, அதுக்கு முன்னாடி இவனுடைய கதையை முடிச்சு விடலாம் அப்படின்னு அவ எல்லாருமா நிச்சயம் பண்ணி, ராத்திரியில தூங்கின்னு இருந்த துந்துகாரியோடைய கழுத்துல கயற கட்டி எல்லாருமா இழுத்து வலிச்சாலாம். அப்படி பண்ணிட்டுமே அந்த பாப்பி சாவறதில்லை, அந்த உயிர் போறதில்லை அப்படின்னு பார்த்ததும் வாய திறந்து தீக்கணல் இருக்கும்லவா, பழுத்து தீக்கணலா, தீ போட்டு இருக்கக்கூடிய சூடா இருக்கக்கூடிய அந்த தீக்கணலை எடுத்துட்டு அவனுடைய வாய்க்குள்ள போட்டு அடைச்சாரா. அடைச்சு அப்படி வெந்து உருகி இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாம் வேவும்லவா, அவ்வளவு சூடா இருக்கக்கூடிய கணல்லவா, அத சாப்பிட்டு அப்படி உயிரை விட்டார். எப்படியோ ரொம்ப கஷ்டப்பட்டுதான், ஏன்னா பாவிகளுக்கு ரொம்ப சுலபத்துல உயிர் போகாது சொல்லுவா, நல்லவாள் தான் வேகம் உயிர் போகும் அப்படின்னு சொல்லுவா. இந்த துந்துகாரி பண்ண பாவத்துக்கு உயிரே போறதுக்குள்ள போதும் ஆயிடுதான் இவாளுக்கெல்லாம். அப்படி அந்த சரீரத்துல இருந்து அந்த ஜீவனை எடுத்துட்டா இவாதமா சேர்ந்து. அதுக்கப்புறம் அந்த செத்து போன சரீரம் இருக்கே, மிருத சரீரம், அந்த சரீரத்தை யாரும் காணாம ஒரு பெரிய மண்ணை குழிச்சுட்டு அதுக்குள்ள குழிச்சு போட்டு மூடி வச்சுட்டா. இன்னுட்டு எல்லார்கிட்டையும் என்ன சொன்னா தெரியுமா, என்னுடைய கணவர் பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக தேசாந்தரம் போயிருக்கா, அதாவது ஊரு விட்டு ஊரு போவா சொல்லுவாளவா, அன்னைக்கெல்லாம் பணம் சம்பாதிச்சுட்டு ஒரு 2, 3, 5 வருஷம் கழிஞ்சுட்டு திருப்பி இங்க சந்தோஷமா இருப்பாளவா. அது மாதிரி இவெல்லாம் என்ன சொன்னா, இவ காணலை எங்க துந்துகாரி அப்படின்னு கேட்கறச்ச இவ என்ன சொல்றா, தேசாந்தரத்துக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்காக போயிட்டா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நாளுக்குள்ள இவாளும் கிளம்பிவிட்டா. எங்கக்கு, என்னுடைய கணவரை தேட போறேன் அப்படின்னு சொல்லி, என்னோட கணவர் இத்தனை நாளா வரலை திருப்பி, சோ நாங்க தேட போறோம் அப்படின்னு இவாளும் அந்த இடத்த விட்டு போயிட்டா. இப்போ அந்த இடத்துல யாருமே இல்லை இல்லவா, அப்பா மோட்சம் அடைஞ்சுட்டா ஆத்மதேவன், அம்மா என்ன பண்ணிட்டா, துர்மரணம் அடைஞ்சுட்டா. அதுக்கப்புறம் துந்துகாரி வேஷ்யங்கள் எல்லாம் வச்சுட்டு துந்துகாரி தன்னுடைய மரணத்துக்கு தானே குளிச்சுண்டான். அதுக்கப்புறம் அந்த வேஷ்யகளும் என்ன பண்ணிட்டா, பணத்தை எடுத்துட்டு அவ சேஃப் சைட் பார்த்துட்டு அவளும் கிளம்பிட்டா. கோகர்ணர் தீர்த்தாடன்னு போயிருக்கா. சோ இப்ப யாருமே அந்த வீட்டுல இல்லை. இந்த சமயத்துலதான் துந்துகாரி தன்னுடைய துஷ்கர்மத்தினுடைய பலனாக ஒரு மகா பிரேதமா மாறிவிட்டான். அது என்ன பிரேதம், பேய் பிசாசு அப்படின்னு கிடையாது. இது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்காட்டா அந்த சாந்தி கிடைக்கிற வரைக்கும்
இங்க சுத்தி நடப்பா அப்படிங்கிறது. அது கிடைக்கிற வரைக்கும் இந்த பூலோகத்துல தானே இருந்து ஆகணும்ங்கிறதுக்காக அதுக்கு மகா பிரேதம் அப்படின்பா. அதுக்கு நித்திய சாந்தி, அதுக்கு வேண்ட கிரியைகள் பண்ணலைன்னா, வேண்ட ஸ்ராத்தம் எல்லாம் பண்ணலைன்னா, பித்திருக்காரியம் பண்ணலைன்னா அது பிரேத்தமாக நடக்கும். அது பிரேத்தமா இருந்து நம்மள என்ன அட்டாக் பண்ணுமோ இல்லைன்னா பயமுடுத்துமோ அப்படியெல்லாம் கிடையாது. ஆனா அதுக்கு ஒரு நெகட்டிவ் எனர்ஜி உண்டு. நான் இப்ப சயின்ஸ் பேசுறேன், ஓகே, பாகவதத்துல இது சொல்றது இல்லை. பட் அது நீங்க அந்த கண்டென்ட்ட புரிஞ்சுக்கணும். பிரேதம் அப்படின்னா அது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி. நம்மள ஆல்ரெடி நம்மளுக்குள்ள சுவாமி இருக்கிறதுனால பாசிட்டிவ் எனர்ஜியா தான் இருக்கும். ஓகே, வெளியில இருக்கக்கூடிய எனர்ஜிஸ் எல்லாம் நம்ம கிட்ட அட்டாக் பண்றதையாக்கும். நம்மளுக்கு மைண்ட் அப்செட் ஆகுறது, டிப்ரெஷன் வருது, இல்லைன்னா மூட் அவுட் ஆகுறது, மூட் ஸ்விங்ஸ் ஆகுறது, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. நம்மளுடைய எனர்ஜியும் ஆப்போசிட்ல யாரு இருந்தாலும் சரி, இல்லைன்னா ஒரு இடமே இருக்கட்டுமே, வீடெல்லாம் ரொம்ப தெளிச்சு விற்த்தியா வச்சுக்கணும், அப்பதான் மகாலட்சுமி வருவா அப்படின்னு ஏன் பெரியவா சொல்றா? அப்படி இருந்தாதான் நம்மளுடைய மனசு சுத்தமா இருக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம கார்த்தால இருந்து ஸ்நானம் பண்றோமோ, சரீரத்தை கிளீன் பண்ணிக்கிறோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட் என்னது, நம்மளுடைய மனசை சுத்தம் பண்றது. அதுக்குதான் இந்த பாகவத பாராயணம், நாம சங்கீர்த்தனம் எல்லாமே பண்ணிருக்கா, வகுத்து தந்திருக்கா. அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் தான் நம்ம இருக்கிற இடம் ரொம்ப சுத்தமா வச்சுக்கிறதுங்கிறது. இல்லவா, கோவில்ல குப்பையா இருந்தா நீங்க போய் சேவிப்பேலா? மாட்டா. அதுக்கு கைங்கரியம் அப்படின்னு பண்ணி அங்க எல்லாம் தெளிச்சு எல்லாம் விற்த்தியா வைப்பா. விற்பி ரொம்ப முக்கியம். அப்போ நான் எதுக்கு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னா, இந்த துந்துகாரி தன்னுடைய துஷ்கர்ம பலனாக மகா பிரேதம் ஆயிட்டா. அப்படின்னா ஒரு நெகட்டிவ் எனர்ஜியா அங்க அலைஞ்சு தெரிஞ்சுட்டு இருந்தார். ஒரு சுழலி காற்றினுடைய ரூபத்துல ரொம்ப சூடு, தணுப்பு, பசி, தாகம் இதெல்லாம் ரொம்ப அவருக்கு சாப்பாடு யாருமே எதுவுமே பண்ணல இல்லவா. சோ அந்த பிரேதத்துக்கு பசிக்கிறது, என்ன பண்றது தெரியலை, ஒரு மாதிரி அலைஞ்சு திரிஞ்சுண்டா, தெய்வமே பகவானே கிருஷ்ணா எனக்கு இப்படி ஒரு கதி வந்துடுத்தே அப்படின்னு அழுதுன்னு இருக்காம் அந்த பிரேதம். அலைஞ்சு திரிஞ்சுட்டு இருக்கு, என்ன கதி ஒன்னும் கதி கிடைக்காட்டா ரொம்ப அவஸ்தையாக்கும். இப்போ ஒரு மனுஷனுக்கு, இப்ப நம்ம உயிரோடவே இருக்கோம் வச்சுக்கோங்க, இந்த உயிரோட இருக்கிறத 3 நாள் பசி அடக்கின்னு நம்ம இருக்கோம், 7 நாள், 1 மாசம், 2 மாசம், 3 மாசம்னே வச்சுக்கோங்க. 3 மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு பசிக்கிறது, ஒரு சொட்டு ஜலம் கிடைக்காதா அப்படின்னு தெரியறதுதான் அதனுடைய வேல்யூ புரியும். அது மாதிரி பிரேதங்களுக்குன்னா என்ன நிவர்த்தி இல்லையே, நம்மளாவது எப்பயாவது யாரோட கைய காலையும் பிடிச்சுன்னு வாங்கிடுவோம். ஆனா அவளுக்கும் நம்ம ஏதாவது கிரியேட் பண்ணாதான் உண்டு. அதனால இப்படி ஒரு கதி வந்து கொடுத்தே எனக்கு அப்படின்னு அலைஞ்சு தெரிஞ்சுட்டு இருந்தேன். தீர்த்த யாத்திரைக்கு போன கோகர்ணருக்கு இப்பதான் தெரியறது தன்னுடைய பிராத்தாவுடைய மரணத்தினுடைய செய்தி வந்தது. அப்போ அச்சோச்சோ பாவமே அப்படின்னு அந்த கோகர்ணருக்கு தோன்றதாம். ஏன்னா சாதுக்களுக்கு என்ன கெட்டவர் நல்லவர் அப்படி எல்லாம் இல்லையே, எல்லாருக்குள்ளயும் பகவான் தான். சோ அந்த ஆத்மாவுக்கு, அந்த அநாதைக்கு கதி கிடைக்கட்டும் அப்படின்னு என்ன பண்றார் கோகர்ணர், கயாக்கு போறார். கயாக்கு போய் ஸ்ராத்தம் பண்றார். நம்ம கயா ஸ்ராத்தம் எல்லாம் ரொம்ப ஃபேமஸ். இன்னை பரியந்தம் எல்லாரும் ஸ்ராத்தம் எல்லாம் தான் கயாக்கு போய் ஸ்ராத்தம் பண்றது அப்படிங்கிறது வழக்கம். ரொம்ப உத்தமமான விஷயம். சோ கயால போய் ஸ்ராத்தம் பண்ணினார். யாருக்கு வேண்டி? துந்துகாரிக்கு வேண்டி. யாரு பண்றா? கோகர்ணர் பண்ற. தொடர்ந்து தான் போகக்கூடிய தீர்த்தங்கள் எல்லாம் ஸ்ராத்தம் பண்றார். ஏதெல்லாம் தீர்த்தங்கள்ல போறாரோ அந்த தீர்த்தங்கள் எல்லாம் ஸ்ராத்தம் பண்றார். யாருக்கு? இந்த துந்துகாரிக்கு வேண்டி. அப்படி ஒரு ராத்திரி தன்னுடைய ஆத்துக்கு திருப்பி வர, தீர்த்தாடனம் எல்லாம் முடிஞ்சு திருப்பி தன்னுடைய ஸ்வகிரகத்துக்கு திரும்பி வர. அப்ப ராத்திரி ஆனதுனால யாருமே பார்க்கல கோகர்ணர் வந்திருக்காரு, யாரா அந்த ஆத்துக்கு யாரு வந்திருக்கா அப்படின்னு யாரும் கவனிக்கல. ஏன்னா நைட். சோ ராத்திரி ஆனதுனால யாரும் தெரியல. சோ கோகர்ணர் உள்ள வீட திறக்காம வெளியிலேயே படுத்துட்டார். படுத்துட்டு தூங்கலாம் அப்படின்னு படுத்துட்டார். இந்த கதி கிடைக்காத பிரேதம் கோகர்ணன் வந்திருக்காருன்னு தெரிஞ்சு கொடுத்து அந்த பிரேதத்துக்கு. அப்போ என்ன பண்ணிட்டு ஒரு பெரிய ரூபம் எடுத்துண்டு, பயங்கரமான ரூபம், பார்த்தா பயந்து விடுவோம் அப்படி ஒரு ரூபத்தை எடுத்துண்டு கோகர்ணனுடைய முன்னாடி வந்தது. என்னெல்லாம் போட்டா அப்படின்னா, ஆடு, யானை, பஃபல்லோ, போத்து, அக்னி, இந்த மாதிரி வேஷத்துல கூத்தாடித்தான் அந்த பிரேதம். பயமுடுத்துறதுக்காகவோ இன்னும் சம்திங். அது கதி கிடைக்காத ஒரு என்ன சொல்லுவா, ஒரு ரூம்ல இருட்டுல நம்மள ஒரு 1 month லைட்டும் இல்லை,
காற்றும் இல்லை, அப்படி இருட்டுல போட்டுட்டா நம்மள எப்படி புத்தி பிரமம் வரும்லவா, ஒரு பைத்தியங்கிற ரீதியில போயிடுவோம். அது மாதிரி எல்லாம் அந்த பிரேத்தம் இருக்கு, கதி கிடைக்காம. சோ இந்த மாதிரி ஒரு வேஷம் போட்டுட்டு அந்த கோகர்ணன் முன்னாடி ஒரு ஆட்டம் போட்டுதான். அப்போ தீரனான கோகர்ணனுக்கு என்ன பிரேதம் என்ன பகவான் இல்லவா, எல்லாமே பிரம்மமயம் தான் கோகர்ணனுக்கு. பயம் எல்லாம் வரலை கோகர்ணனுக்கு. பயம் எப்ப வருமா, பயம் அப்படிங்கிறது நான் ஒழிந்து இன்னொரு ஆள் இருக்கா அப்படிங்கறதுதான் பயம். எனக்கு நானே பயந்துப்பேனா, மாட்டோம். புரியறதா, எனக்குங்கிறது நான் எனக்குள்ள இருக்கக்கூட பகவான், எனக்குள்ள இருக்கக்கூட பகவான் தான் உங்கள்கிட்டயும் இருக்கு அப்படின்னா அந்த போதம் இருந்துடுச்சுன்னா எனக்கு பயம் வராது, துக்கம் வராது, சந்தோஷம் வராது, ஒண்ணுமே வராது இந்த உலகத்துல. சோ அப்படி ஒரு நிலையில கோகர்ணன் இருக்கார். அதனால பயந்துக்கலை. ஏதோ கதி கிடைக்காத பிரேதம் அப்படின்னு புரிஞ்சதும் கேக்குறார், நீ யாரு அப்படின்னு கேள்வி கேட்டார். பேச முடியாதுல்லவா பிரேதத்துக்கு, அதனால சில ஆங்கியங்கள் எல்லாம் ஆக்ஷன்ஸ் எல்லாம் காட்டிட்டு. அப்போ கோகர்ணன் தன்னுடைய பாத்திரத்துல இருக்கக்கூடிய ஜலபாத்திரத்துல இருந்து தீர்த்தத்தை எல்லாம் எடுத்துட்டு அந்த பிரேதத்துக்கு மேல புரோக்ஷணம் பண்ணினார். அந்த சமயத்துல அந்த புரோக்ஷணம் தீர்த்தத்தினுடைய பலத்தினால பிரேதத்துக்கு பேச முடிஞ்சு கொடுத்தான். அந்த தன்னுடைய கதையெல்லாம் என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறது துந்துகாரி அப்படிங்கிற பிரேதம் சொல்லி கொடுத்து என்னை காப்பாத்துடு அப்படின்னு தயனீயமான தீனமான ஸ்வரத்துல என்னை எப்படியாவது காப்பாத்துக்க என்னால முடியலை அப்படின்னு சொன்னான். அப்ப கோகர்ணனுக்கு ஆச்சரியம், என்னது உனக்கு கதி கிடைக்கலையா, உனக்கு வேண்டி நான் கயாசாதம் பண்ணினேனே அப்படின்னு சொல்லிட்டு இனி இப்ப என்ன பண்றது அப்படின்னு கோகர்ணன் கேட்டார். அப்ப அந்த பிரேதம் சொல்லிட்டு, என்னுடைய பாப்பம் பண்ணினனுடைய சக்தி என்னன்னு உனக்கு தெரியறதில்லை, அப்படி ஒரு பாவம் பண்ணிருக்கேன், எனக்கெல்லாம் 100 கயாசிராதம் பண்ணினாலே எனக்கு கதி கிடைக்காதுன்னு அந்த பிரேதம் சொல்லித்தான். அவ யோசிச்சு பாருங்க, நம்ம பண்ண கர்மாத்தினுடைய பலன் அந்த பிரேதமே சொல்றது, 100 கயாசிராதம் பண்ணினாலும் எனக்கு கதி கிடைக்காது, வேற ஏதாவது வழி பார்க்கணும் அப்படின்னு சொன்னதும் கோகர்ணன் சரி நீ போ, நான் யோசிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி அந்த பிரேதத்தை கார்த்தால விடிஞ்சு கொடுத்து அங்க இருக்கக்கூடிய ஊர் ஜனங்கள் எல்லாம் கோகர்ணன் வந்துட்டா அப்படின்னு வந்ததும் சந்தோஷம், எல்லாரும் பார்க்க வரா கோகர்ணனை. அப்ப கோகர்ணன் ராத்திரியில நடந்ததெல்லாம் அவள்கிட்ட சொல்றா, இப்படி எல்லாம் நடந்தது, பிரேதத்தினுடைய முக்திக்கு உபாயம் என்னது அப்படின்னு எல்லாருமா கூட்டமா இருந்து யோசிச்சா. யாருக்குமே எந்த சொல்யூஷனும் கிடைக்கல. என்ன பண்றது, கயாசாதம் தான் அல்டிமேட்டான ஒரு சொல்யூஷன். அது 100 கயாசாதம் பண்ணாலே போராது, பத்தாது அப்படின்னு அந்த பிரேதமே சொல்றத வேற என்ன வழி அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க, யாருக்குமே எதுவும் கிடைக்கல. லாஸ்ட்ல கோகர்ணன் பிரத்யக்ஷனான நாராயணனான பிரத்யக்ஷமூர்த்தி நாராயணன் யாரு அப்படின்னா சூரிய பகவான் தான். பிரத்யக்ஷ நாராயண சுவாமி சூரிய பகவான் தான். அந்த சூரிய பகவானை சேவித்து பிரார்த்தனை பண்ணினார். அப்புறம் சூரிய பகவான் பிரத்யக்ஷமா அந்த கோகர்ணட்ட சொல்றார், நீ ஸ்ரீமத் பாகவதத்தை சப்தாக யஜ்ஞத்தினால ஆராதனை பண்ணு, அது பண்ணினாயாக்கா பிரேதத்துக்கு முக்தி கிடைக்கும் நிச்சயமா அப்படின்னு சூரிய பகவான் அருள் பண்ணினார். அதுக்கு ஏத்தாபடியே கோகர்ணன் பக்த ஜனங்களை எல்லாம் கூட்டி உட்காத்திட்டு எல்லாரையுமா சேர்த்து சப்தாகத்தை துவங்கினார். பிரேதம் யஜ்ஞசாலைக்கு பக்கத்துல 7 கம்புகளுக்குள்ள பிரவேசனம் பண்ணித்தான். அதாவது 7 கம்பு இருக்காம் அந்த சப்தாகத்துக்கு வெளியில இருக்கக்குள்ள 7 கம்பு. திங்க் லைக் தட், ஒரு மரம்னே வச்சுக்கோங்களேன். 7 மரத்துக்குள்ள அந்த ஆத்மா போயிடுத்து, அந்த பிரேதம்ங்கிற ஆத்மா போயிடுத்து. அந்த 7 கம்புக்குள்ள அந்த முளையில அப்படியே உள்ள உட்கார்ந்து இந்த சப்தாகத்தை கேட்டு இருக்கு. தன்னுடைய மகா பாபங்களை நினைச்சு 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 பஷ்டாத்தாபம் வருது. ஐயோ இப்படி பண்ணிவிட்டேனே, இப்படி பண்ணிருக்கப்படாதேன்னு ரெக்ரெட் வந்துட்டே இருக்கு. அதாவது ஒரு பெரிய கடினமான விரதத்தை அனுஷ்டானம் பண்ணி அந்த கதையை ஏகாகிர சித்தத்தோட கதையை கேட்டாராம். ஒரு நாள் பாராயணம் ஆயிடுத்துன்னா அந்த பிரேதம் 7 கம்புல அல்லவா இருந்தது, அந்த ஒரு கம்பு பொட்டுமா, வெடிக்குமா, பட்டார்னு பொட்டி போகும். 2வது நாள் சப்தாகம் கேட்டாக்கா 2வது முளை அந்த காம்பு பொட்டிடும். அந்த மாதிரி 7 நாள் சப்தாகம் ஸ்ரத்தையா ஏகாகிர சித்தத்தோட அந்த பிரேதமும் எல்லாரும் கேட்டா
7வது நாள் 7வது கம்பம் பொட்டித்து துந்துகாரி பிரேதஸ்வரூபத்தை விட்டு பீத வாசனாக கனஷ்யாமனாக கிரீட குண்டலதாரனாக திவ்ய வைஷ்ணவ ரூபத்தை அடைஞ்சு கோகர்ணனை நமஸ்காரம் பண்ணி தொண்டையெல்லாம் எடர பேசினார். ஹே தீனபந்தோ, உங்களுக்கு இந்த மகா பாப்பியை பிரேத அவஸ்தையிலேருந்து கரையேற்றத்துக்கு முடிஞ்சுதே. ஆஹோ, சப்தாக சிரவணத்தினுடைய மகிமை. அது சர்வ பாபங்களையுமே வரட்டி ஓடிக்கிறது. துர்லபமான மனுஷ ஜென்மம் ஸ்ரீமத் பாகவத சிரவணத்துக்கு உபகாரம் பண்ணலைன்னா அந்த ஜென்மமே வியர்த்தம். இந்த சரீரத்தினுடைய அவஸ்தை எவ்வளோ தயனீயமான விஷயம். எள்ளுகளால பண்ணப்பட்டது, அதாவது எள்ளு தசை எல்லாம் மாம்சம் ரத்தம் எல்லாம் புரண்ட சரீரமாக்கும் உள்ள அத பகவான் என்ன பண்ணிருக்காரு, அழகா ராப் பண்ணிருக்கார். எதை வச்சுண்டு? தோலால ராப் பண்ணிருக்கார். இந்த தோல் மட்டும் இல்லைன்னா யோசிச்சு பாருங்கோ, ஏதாவது ஒரு கழுகு சாப்பிட்டு போயிட்டே இருக்கும். நம்மளுக்கே ஒரு கீழே அடிபட்டுது வச்சுக்கோங்களேன், கீழே அடிபட்டு அந்த தோல் போயிடுச்சுன்னா உள்ள பாக்கிறதுக்கே முடியாது, அதை ஸ்மெல் பண்ணவும் முடியாது, அது பாக்குறதுக்கு கூட நம்ம அருவருப்பா இருக்கும். கரெக்டா? இது நம்ம சரீரம் தான். இத்தனைக்கும் நம்ம மார்பை தட்டிக்கிறோமே நான் 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 அப்படின்னு, அந்த நான்கிற சரீரம் தான் அது. அந்த சரீரம் நம்மளால பார்க்க முடியறது இல்லை. பகவான் அழகா தோல் மட்டும் கொடுக்கலைன்னா நம்ம சரீரத்துக்கு மேல இருக்கக்கூடிய அகங்காரமே போய் இருந்திருக்கும். ஏன்னா அவ்வளவு சோச்சனியமான அவஸ்தை. அதனால இப்படி ஒரு துர்கந்த பூரிதமான மலபாண்டம் அப்படிங்கிறான் துந்துகாரி. மலபாண்டம், அழுக்கு மூட்டையாம் இந்த சரீரம். இதுல என்ன அட்ராக்ஷன்ல இருக்கு, என்ன இருக்கு, ஆகர்ஷணமா என்ன இருக்கு? இது அல்பமான ஒரு புழுவும் மலமாக மாறுறது. சரீரம் போயிடுத்துனா மண்ணுல மண்ணா மக்கி போயிடுறது. கார்த்தால பாகம் பண்ணின அன்னம் சாயங்காலம் ஆவறதுக்குள்ளேயே சாப்பிட முடியறது இல்லை. வாஸ்தவமா? அந்த அன்னம் மாதிரிதான் இந்த சரீரம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது கார்த்தால பண்ணின அன்னத்தை சாயங்காலம் சாப்பிட முடியறது இல்லை. அந்த அன்னத்தினாலதானே போஷணம் பண்றோம் இந்த சரீரத்தை. அந்த சரீரத்துக்கு எத்தனை பர்மனன்சி இருக்கும், புரியறதா? அன்னமே சாயங்காலம் ஆனா கெட்டு போயிடுறது. அந்த அன்னத்தால பண்ணப்பட்ட இந்த சரீரம், அந்த போஷணம் எல்லாம் அன்னம் தானே சாப்பிட்டுட்டு தானே நம்ம திடகாத்திரமா இருக்கும். அந்த சரீரத்துக்கு என்ன ஸ்திரதை இருக்க போறது? அதனால உள்ள கிடைக்கிற சமயத்துல பாகவத சிரவணத்துக்கு உபயோகம் பண்ணிட்டு காத நன்னா உபயோகம் பண்றவன் அவன் மட்டும்தான் புத்திமான். அதல்லாதவன் ஈ கொசு மாதிரி அழிந்து போயிடுவன். நான் இன்னொரு ஜடமாக நான் ஒரு ஜடத்துல இருக்கக்கூடிய முளையிலேக்கு நான் உள்ள போய் உட்காந்துட்டு இருந்தேன் பிரேதாவஸ்தையில. அந்த முளையே பொட்டி விடுத்து அப்படின்னா அந்த ஸ்திதிக்கு ஸ்ரத்தா பக்தியோட கேட்கக்கூடியவாளுடைய ஹிருதய கிரந்தி சின்ன பின்னமாக்குறது அப்படிங்கறதுல என்ன சந்தேகம் வேண்டி கிடக்கு? கதா தீர்த்தத்தினாலேயே கழுகினா மட்டும்தான் இந்த சம்சாரத்துல இருக்கக்கூடிய மலம் அழுக்கு போகும் அப்படிங்கறது மகாத்மாக்கள் சொல்றா அப்படின்னு துந்துகாரி இப்படி ஸ்துதிக்கிறத ஹரிதாசர்கள்லாம் ஒரு பெரிய விமானத்தை எடுத்துட்டு அந்த துந்துகாரிய விமானத்துல ஏற்றி வைகுண்டத்துக்கு புறப்பட்டா. அத பார்த்து ஆச்சரிய பரிதனாக கோகர்ணன் கேட்கிறார், இங்க சஜனங்களான எத்தனையோ பேர் கேட்டிருக்கா பாகவதம், அவளெல்லாம் ஏன் நீங்க கொண்டு போறதில்லை அப்படின்னு கேட்டார். இவரை மட்டும் துந்துகாரியை மட்டும் ஏன் கொண்டு போறேன் அப்படின்னா பார்ஷதர்கள் சொன்னா, ஸ்ரவணத்துக்கு பூர்ண பலம் கிடைக்கணும் அப்படின்னா குரு விஸ்வாசம் வேணும், குரு நம்பிக்கை வேணும், பின்னையோ தைன்ய பாவம் வேணும். தைன்யம்னா எனக்கு எதுவும் தெரியாது, எல்லாம் உன்கிட்டதான்ப்பா அப்படின்னு அந்த தைன்ய பாவம் வேணும். காமக்ரோதங்களை ஜெயிக்கணும். ஸ்ரவணத்துல நிச்சலமான புத்தி வேணும். ஸ்ரவணத்துக்கு அப்புறம் மனனமும் நிதித்தியாசனமும் பண்ணணும். சோ தீஸ் ஆர் ஆல் த குவாலிட்டிஸ். சும்மா கேட்டா மட்டும் போறாது. பகவான் அடையறதுக்கு என்னெல்லாம் வேணும்? குரு மேல நம்பிக்கை வேணும், தைரியமான பாவம் வேணும், காமக்ரோதங்களை எல்லாம் ஜெயிக்கணும், ஸ்ரவணத்துல நிச்சலமான புத்தி வேணும், ஸ்ரவணத்துக்கு அப்புறம் நினைச்சு பார்க்கணும், அது மனனம் பண்ணணும், நிதித்தியாசனம் நினைச்சு பார்த்து அதை அனுபவிக்கணும். இப்படி துந்துகாரி இதெல்லாம் பூர்ணமா பண்ணின காலம். அதனாலதான் கூட்டிட்டு போறா. மத்தவா எல்லாம் ஜஸ்ட் சிரவணம் பண்ணினா அப்படித்தான். அதனால அதுக்கு என்ன பண்ணணும்? நிறைய வாட்டி சிரவணம் பண்ணணும். கதை சிரவணம் பண்ணிதான் அந்த ஒரு அவஸ்தையில எத்த முடியும். அதனால
ஒரு வாட்டி கேட்டா கவனிக்காம கேட்டா கிடைக்காதா பலன் கேட்டா அப்படியே கிடையாது. சிரவணம் பண்ணினா நிச்சயமா பலன் உண்டு. சுவாமி அடையறதுக்கு இதெல்லாம் வேண்டி இருக்கு. கேட்டவாளுக்கு பக்தியும் ஸ்ரத்தையும் விரக்தியும் உத்தரோத்தரம் வர்தனம் ஆயிண்டே இருக்கும். இந்த சதசியர்கள்ல நிச்சயமா மேலுக்கு மேல் கேட்டா அவளுக்கு வைகுண்டம் நிச்சயமா கிடைக்கும். பக்தோத்தமனான உங்களுக்கு பகவான் சாட்சாத் வைகுண்டாதிபதியே உங்களை அழைச்சிட்டு போவார். அவருடைய இடமே உங்களுக்கு தந்துடுவார் அப்படின்னு சொல்லி துந்துகாரியும் கூட்டிட்டு வைகுண்டத்துக்கு போயிட்டார். கோகர்ணர் திருப்பி சப்தாக யஜ்ஞம் நடத்தினார். எல்லாரும் விதியோட கேட்டார். விதிப்படி அவ சொன்னபடியே கேட்டா. கதையோடைய அவசானத்துல ஸ்ரீஹரி சாட்சாத்தாகவே எழுந்தருளினார் அந்த சதஸ்ல. கோகர்ணனை ரொம்ப அன்போட ஆலிங்கனம் பண்ணி கெட்டியா கட்டி பிடிச்சுண்டு தனக்கு ஒத்தாப்புல பக்கத்துல உட்காச்சிண்டு அவ கிளம்பி வைகுண்ட ரூபியாக மாறி எல்லாரும் வைகுண்டத்தை அடைஞ்சா. கேட்டவ அத்தனை பேரும் வைகுண்டத்தை அடைஞ்சா அப்படின்னு சொல்லி ஸ்ரீ பகவான் கோகர்ணன் கூட கோலோகத்தையே அடைஞ்சார்னு அந்த சர்க்கம் பூர்த்தி. ஸ்ரீ ஹரயே நமஹ, ஸ்ரீ ஹரயே நமஹ, ஸ்ரீ ஹரயே நமஹ. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. अस्मद्गुरुभ्यो नमः. श्री हरये नमः, श्री हरये नमः, श्री हरये नमः. गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द. श्रीमद्भागवत माहात्म्यम् अथ पञ्चमोऽध्यायः. सूत उवाच पितर्युपरते तेन जननी ताडिता भृशं क्व वित्तं तिष्ठति ब्रूहि हनिष्ये लत्तया न चेत् इति तद्वाक्यसन्त्रासा जनन्या पुत्रदुःखदः कूपे पातः कृतो रात्रौ तेन सा निधनं गता. गोकर्णस्तीर्थयात्रार्थं निर्गतो योगसंस्थितः न दुःखं न सुखं तस्य न वैरी नापि बान्धवः. दुन्धुकारी गृहे तिष्ठत् पञ्चपण्यवधूवृतः अत्युग्रकर्मकर्ता च तत्पोषणविमूढधीः. एकदा कुलटास्तास्तु भूषणान्यभिलित्सवः तदर्थं निर्गतो गेहात् कामान्धो मृत्युमस्मरन् यतस्ततश्च संहृत्य वित्तं वेश्म पुनर्गतः. ताभ्यो यच्छत् सुवस्त्राणि भूषणानि कियन्ति च बहुवित्तचयं दृष्ट्वा रात्रौ नार्यो व्यचारयन् चौर्यं करोत्यसौ नित्यम् अतो राजा गृहीष्यति वित्तं हृत्वा पुनश्चैनं मारयिष्यति निश्चितम् अतोऽर्थगुप्तये गूढम् अस्माभिः किं न हन्यते निहत्यैनं गृहीत्वार्थं यास्यामो यत्र कुत्रचित् इति ता निश्चयं कृत्वा सुप्तं सम्बध्य रश्मिभिः पाशं कण्ठे निधायास्य तन्मृत्युम् उपचक्रमुः. त्वरितं न ममारासौ चिन्तायुक्तास्तदा भवन्. तप्ताङ्गारसमूहांश्च तन्मुखे हि विचिक्षिपुः अग्निज्वालातिदुःखेन व्याकुलो निधनं गतः. तं देहं मुमुचुर्गर्ते प्रायः साहसिका स्त्रियः न ज्ञातं तद्रहस्यं तु केनापीदं तथैव च लोकैः पृष्टा वदन्ति स्म दूरं यातः प्रियो हिनः. आगमिष्यति वर्षेऽस्मिन् वित्तलोभविकर्षितः स्त्रीणां नैव तु विश्वासं दुष्टानां कारयेद्बुधः. विश्वासे यस्थितो मूढः स दुःखैः परिभूयते. सुधामयं वचो यासां कामिनां रसवर्धनं हृतयं क्षुरधाराभं प्रियः को नाम योषितां संहृत्य वित्तं तायाताः कुलटा बहुभर्तृकाः. दुन्धुकारी बभूवाथ महान् प्रेतः कुकर्मतः वात्यारूपधरो नित्यं धावन् दशदिशोऽन्तरं शीतातपपरिक्लिष्टो निराहारः पिपासितः न लेभे शरणं क्वापि हा दैवेति मुहुर्वदन्. कियत्कालेन गोकर्णो मृतं लोकादबुध्यत अनाथं तं विदित्वैव गयाश्राद्धम् अचीकरत्
यस्मिंस्तीर्थे तु संयाति यस्मिंस्तीर्थे तु सय्याति तत्र श्राद्धमचीकरत् एवं भ्रमन् स गोकर्णः स्वपुरं समुपेयिवान् रात्रौ गृहाङ्कणे स्वप्तुम् आगतो लक्षितः परैः तत्र सुप्तं स विज्ञाय दुन्दुकारी स्वबान्धवं निशीथे दर्शयामास महारौद्रतरं वपुः सकृन्मेषः सकृद्दस्ति सकृच्छ महिषोऽभवत् सकृदिन्द्रः सकृच्छाग्निः पुनश्च पुरुषोऽभवत् वैपरीत्यमिदं दृष्ट्वा गोकर्णो धैर्यसंयुतः अयं दुर्गतिकः कोऽपि निश्चित्याथ तमब्रवीत् गोकर्ण उवाच कस्त्वमुग्रतरो रात्रौ कुतो यातो दशामिमां किं वा प्रेतः पिशाचो वा राक्षसोऽसीति शंसनः सूत उवाच एवं पृष्टस्तदा तेन रुरोदोच्चैः पुनः पुनः अशक्तो वचनोच्चारे संज्ञामात्रं चकारः ततोऽञ्जलौ जलं कृत्वा गोकर्णस्तमुदैरयत् तत्सेकहत पापोऽसौ प्रवक्तुम् उपचक्रमे प्रेत उवाच अहं भ्राता त्वदीयोऽस्मि दुन्दुकारीति नामतः स्वकीयेनैव दोषेण ब्रह्मत्वं नाशितं मया कर्मणो नास्ति संख्या मे महात्म्याने विवर्तिनः लोकानां हिंसकः सोऽहं स्त्रीभिर्दुःखेन मारितः अतः प्रेतत्वमापन्नो दुर्दशां च वहाम्यहं वाताहारेण जीवामि दैवाधीनफलोदयात् अहो बन्धो कृपासिन्धो भ्रातर्मामाशु मोचय गोकर्णो वचनं श्रुत्वा तस्मै वाक्यमथाब्रवीत् गोकर्ण उवाच त्वदर्थं तु गयापिण्डो मया दत्तो विधानतः तत्कथं नैव मुक्तोऽसि माश्चर्यमिदं महत् गया श्राद्धात् न मुक्तिश्चेत् उपायो नापरस्पृह किं विधेयं मया प्रेत तत्त्वं वद सविस्तरम् प्रेत उवाच गया श्राद्धशतेनापि मुक्तिर्मे न भविष्यति उपायमपरं कञ्चित् त्वं विचारय साम्प्रतम् इति तद्वाक्यमाकर्ण्य गोकर्णो विस्मयं गतः शतश्राद्धैर्न मुक्तिश्चेत् असाध्यं मोचनं तव इदानीं तु निजं स्थानम् आतिष्ठ प्रेत निर्भयः त्वन्मुक्तिः साधकं किञ्चित् आचरिष्ये विचार्य च दुन्दुकारी निजस्थानं तेनादिष्टस्ततो गतः गोकर्णश्चिन्तयामास तां रात्रिं न तदध्यगात् प्रातस्तमागतं दृष्ट्वा लोकाः प्रीत्या समागताः तत्सर्वं कथितं तेन यज्जातं च यथानिशि विद्वांसो योगनिष्ठाश्च ज्ञानिनो ब्रह्मवादिनः तन्मुक्तिं नैव ते पश्यन्तः शास्त्रसञ्चयान् ततः सर्वैः सूर्यवाक्यं तन्मुक्तौ स्थापितं परं गोकर्णस्तम्भनं चक्रे सूर्यवेगस्य वै तदा तुभ्यं नमो जगत्साक्षिन् ब्रूहि मे मुक्तिहेतुकं तच्छ्रुत्वा दूरतः सूर्यः स्फुटमित्यभ्यभाषत श्रीमद्भागवतान् मुक्तिः सप्ताहं वाचनं कुरु इति सूर्यवचः सर्वैः धर्मरूपं तु विश्रुतं सर्वे अब्रुवन् प्रयत्नेन कर्तव्यं सुकरं त्विदं गोकर्णो निश्चयं कृत्वा वाचनार्थं प्रवर्तितः तत्र संश्रवणार्थाय देशग्रामाज्जनाययुः पङ्ग्वन्धवृद्धमन्दाश्च तेऽपि पापक्षयाय वै समाजस्तु महान् जातो देवविस्मयकारकः यदैवासनमास्थाय गोकर्णो कथयत् कथां स प्रेतोऽपि तदा यातः स्थानं पश्यन्नितस्ततः सप्तग्रन्थियुतं तत्र पश्यत् कीचकमुच्छ्रितं तन्मूलच्छिद्रमाविश्य श्रवणार्थं स्थितो ह्यसौ वातरूपी स्थितिं कर्तुम् अशक्तो वंशमाविशत् वैष्णवं ब्राह्मणं मुख्यं श्रोतारं परिकल्प्य सः प्रथमस्कन्धदस्पष्टम् आख्यानं धेनुजोऽकरोत् दिनान्ते रक्षिता गाथा तदा चित्रं बभूवः वंशैकग्रन्थिभेदोऽभूत् सशब्दं पश्यतां सताम् द्वितीयेन हि तथा सायं द्वितीयग्रन्थिभेदनं तृतीयेन हि तदा सायं
तृतीयग्रन्थिभेदनम् एवं सप्तदिनैश्चैव सप्तग्रन्थिविभेदनं कृत्वा स 12 स्कन्धश्रवणात् प्रेततां जहौ दिव्यरूपधरो जातस्तुलसीदाममण्डितः पीतवासा घनश्यामो मुकुटीकुण्डलान्वितः ननामभ्रातरं सद्यो गोकर्णमिति चाब्रवीत् त्वयाहं मोचितो बन्धो कृपया प्रेतकश्मलात् धन्या भागवती वार्ता प्रेतपीडा विनाशिनी सप्ताहोऽपि तथा धन्यः कृष्णलोकफलप्रदः कम्बन्ते सर्वपापानि सप्ताहश्रवणे स्थिते अस्माकं प्रलयं सद्यः कथा चेयं करिष्यति आर्द्रं शुष्कं लघुस्थूलं वाङ्मनः कर्मभिः कृतं श्रवणं विदहेत् पापं पावकः समिद्धो यथा अस्मिन् वै भारते वर्षे सूरिभिर्देवसंसदि श्राविणां पुंसां निष्फलं जन्म कीर्तितं किं मोहतो रक्षितेन सुपुष्टेन बलीयसा अध्रुवेण शरीरेण शुकशास्त्रकथां विना अस्तिस्तम्भं स्नायुबद्धं मांसशोणितलेपितं चर्मावनद्धं दुर्गन्धं पात्रं मूत्रपुरीशयोः जराशोकविपाकार्तं रोगमन्दिरमातुरं दुष्पूरं दुर्धनं दुष्टं सदोषं क्षणभङ्गुरं कृमिविड्भस्मसञ्ज्ञातं सज्ञान्तं शरीरमिति वर्णितम् अस्थिरेण स्थिरं कर्म कुतोऽयं साधयेन्न हि यत्प्रातः संस्कृतं चान्नं सायं तच्च विनश्यति तदीयरससम्पुष्टे काये का नाम नित्यता सप्ताहश्रवणान् लोके प्राप्यते निकटे हरिः अतो दोष निवृत्त्यर्थम् एतदेव हि साधनम् बुद्बुदा इव तोयेषु मशका इव जन्तुषु जायन्ते मरणायैव कथाश्रवणवर्जिताः जडस्य शुष्कवंशस्य यत्र ग्रन्थिविभेदनं चित्रं किमु तदा चित्तग्रन्थिभेदः कथाश्रवात् भिद्यते हृदयग्रन्थिः छिद्यन्ते सर्वसंशयाः क्षीयन्ते चास्य कर्माणि सप्ताहश्रवणे कृते संसारकर्दमालेप प्रक्षालनपटीयसि कथातीर्थे स्थिते चित्ते मुक्तिरेव बुद्धैः स्मृता एवं ब्रुवति वै तस्मिन् विमानमागमत्तता वैकुण्ठवासिभिर्युक्तं प्रस्फुरद्दीप्तिमण्डलं सर्वेषां पश्यतां भेजे विमानं दुन्धुलीसुतः विमाने वैष्णवान् वीक्ष्य गोकर्णो वाक्यमब्रवीत् गोकर्ण उवाच अत्रैव बहवः सन्ति श्रोतारो मम निर्मलाः आनीतानि विमानानि न तेषां युगपत्कुतः श्रवणं समभागेन सर्वेषामिह दृश्यते फलभेदः कुतो जातः प्रब्रुवन्तु हरिप्रियाः हरिदासा ऊचुः श्रवणस्य विभेदेन फलभेदोऽत्र संस्थितः श्रवणं तु कृतं सर्वैर्न तथा मननं कृतं फलभेदस्ततो जातो भजनादभिमानद सप्तरात्रमुपोष्यैव प्रेतेन श्रवणं कृतं मननादि तथा तेन स्थिरचित्ते कृतं भृशम् अदृढं च हतं ज्ञानं प्रमादेन हतं श्रुतं स्निग्धो हि हतो मन्त्रो व्यग्रचित्तो हतो जपः अवैष्णवो हतो देशो हतं श्राद्धमपात्रकम् हतमश्रोत्रिये दानम् अनाचारं हतं कुलं विश्वासो गुरुवाक्येषु स्वस्मिन् दीनत्वभावना मनोदोषजयश्चैव कथायां निश्चला मतिः एवमादिकृतं चेत् स्यात् तदा वै श्रवणे फलं पुनश्रवान्ते सर्वेषां वैकुण्ठे वसतिर्ध्रुवं गोकर्ण तव गोविन्दो गोलोकं दास्यति स्वयम् एवमुक्त्वा ययुः सर्वे वैकुण्ठं हरिकीर्तनाः श्रावणे मासि गोकर्णः कथामूचे तथा पुनः सप्तरात्रवतीं भूयः श्रवणं तैः कृतं पुनः कथा समाप्तौ यज्जातं श्रूयतां तच्च नारद विमानैः सह भक्तैश्च हरिराविर्बभूवः जयशब्दा नमःशब्दाः तत्रासन् बहवस्तदा पाञ्चजन्यध्वनिं चक्रे हर्षात् तत्र स्वयं हरिः गोकर्णं तु समालिङ्ग्या करोत्स्वसदृशं हरिः श्रोतॄनन्यान् घनश्यामान् पीतकौशेयवाससः किरीटिनः कुण्डलिनः तथा चक्रे हरिः क्षणात्
तद्ग्रामे ये स्थिता जीवा आश्वचाण्डालजातयः विमाने स्थापितास्तेऽपि गोकर्णकृपया तदा प्रेषिता हरिलोके ते यत्र गच्छन्ति योगिनः गोकर्णेन स गोपालो गोलोकं गोपवल्लभं कथाश्रवणतः प्रीतो निर्ययो भक्तवत्सलः अयोध्यावासिनः पूर्वं यथा रामेण सङ्गताः तथा कृष्णेन ते नीता गोलोकं योगि दुर्लभं यत्र सूर्यस्य सोमस्य सिद्धानां न गतिः कदा तं लोकं हि गदास्ते तु श्रीमद्भागवतश्रवात् भ्रूमोऽत्र ते किं फलवृन्दमुज्ज्वलं सप्ताहयज्ञेन कथासु सञ्चितं कर्णेन गोकर्णकथाक्षरो यैः पीतश्च ते गर्भगता न भूयः वाताम्बुपर्णाशनदेहदोषणैः शोषणैः तपोभिरुग्रैश्चिरकालसञ्चितैः योगैश्च संयान्ति न तां गतिं वै सप्ताहगाथा श्रवणेन यान्ति याम् इतिहासमिमं पुण्यं शाण्डिल्योऽपि मुनीश्वरः पठते चित्रकूटस्थो ब्रह्मानन्दपरिप्लुतः आख्यानमेतत्परमं पवित्रं श्रुतं सकृद्वै विदहेदघौगम् श्राद्धे प्रयुक्तं पितृतृप्तिमावहे नित्यं सुपाठात् अपुनर्भवं च इति श्रीपद्मपुराणे उत्तरखण्डे श्रीमद्भागवतमाहात्म्ये गोकर्णमोक्षवर्णनं नाम पञ्चमोऽध्यायः। श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द।